ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், என்ன மாதிரியெல்லாம் வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி படையெல்லாம் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு கிருஷ்ணன் வேஷம் ராதை வேஷம் வருஷம் போடுவேன். ஆனால் இந்த மாதிரி படையல் பண்ணி நான் செலிப்ரேட் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு வெளியில் கூட்டி கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் சாமிக்கு ஸ்வீட் பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால படையலில் ஃபஸ்ட்டு நான் பண்ணது ஸ்வீட் தான் பண்ணேன். ஸ்வீட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் குலோப் ஜாமுன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நான் ஃபுல்லாகவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எப்படி நான் குலோப் ஜாம் பண்ணேன் அப்படிங்கிறத. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஐட்டமா எள்ளு உருண்டை. இதில் என்னெல்லாம் போட்டிருக்க? ஏலக்காய், எள்ளு வறுத்துருக்கு, கருப்பட்டி போட்டிருக்கேன். கருப்பட்டி ஒரு ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குடி. நம்ம கைக்கு வர்றது அவ்வளோதான் எள்ளு உருண்டை. ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது 2 ஸ்வீட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதனால சரி எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையுமே கடையிலையும் வாங்கக்கூடாதுல்ல, சாமிக்கு படிக்கும்போது ஏதாவது வீட்டில் பண்ணணும்ல. அதனால் எள்ளு உருண்டை குலோப் ஜாமுன் மட்டும் வீட்டில் பண்ணிடுச்சு. உங்கள் கிருஷ்ணர் எங்கே இருக்காரு? எங்கள் கிருஷ்ணர் இந்த வராது சேம் பப்பி சேம். கிருஷ்ணா காலையிலே குட்டி கிருஷ்ணா பிஸ்கட் கலவாண்டு வந்துட்டாரு. திருட்டு கிருஷ்ணா தம்பியை குளிக்க வச்சு முடித்ததுக்கப்புறம் அவனோட பாதத்தை அச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே நடந்து வந்துட்டான். வீட்டுக்குள்ளே என்னுடைய கை தான் அச்சு வச்சேன். அதுக்கப்புறம் தம்பி தூங்கிட்டான். அவன் தூங்கினதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சதுக்கப்புறமா தான் நான் பூஜை பொருளெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு குங்குமம் சந்தனம்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். நான் கிருஷ்ணன் சிலை வாங்கலை. கிருஷ்ணனோட படம் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கவசம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, கவசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவசத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரெஷ்ஷான தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதாவது புழங்காத தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, கைப்படாத தண்ணி, அதை ஒரு சொம்பு நிறைய பிடிச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொட்டிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா மாவிலை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வச்சதுக்கப்புறம் தேங்காயில் குடும்பியோடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு வாழலை விரிச்சிட்டு அது மேலே நம்ம வீட்டில் உள்ள அரிசி இருக்கும் பார்த்திங்களா, அந்த அரிசியை நல்லா நிறவேறாக சொல்லுவாங்களா, தளம்பன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்தளவு எடுத்துகிட்டு அதில் கொட்டினதுக்கப்புறம் அந்த கவசத்தை அது மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு நம்ம படையல் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னென்ன படையெல்லாம் சாமிக்கு படைச்சேன்னா, நம்ம வீட்டில் பண்ண ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். குலோப் ஜாமுன், அப்புறம் எள்ளு உருண்டை, அது கூட பார்த்திங்கன்னா பொரி உருண்டை, அப்புறம் அதிரசம், தட்டை, கடலை உருண்டை, சீடை, அப்புறம் ஃப்ரூட்ஸு கொய்யாப்பழம், ஆரஞ்சு, அப்புறம் ஆப்பிள், அது கூட வாழைப்பழம், மாதுளை, அது கூடவே பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் சாமிக்கு படைத்த படையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இவங்க தான் எங்கள் வீட்டு குட்டி ராதை. ராதை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாமிக்கு படைத்த படையல்லேருந்து ராதைக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து ஊட்டி விட்டுட்ருந்தேன். கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கறனால இன்றைக்கி ராதைக்கு தான் வந்து எல்லாமே வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் சரி கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம கிருஷ்ணனை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தொட்டிலேருந்து தூக்கின உடனே அடுத்த செகண்டே அந்த பொட்டு தான் வச்சேன். உடனே வந்து அவர் வந்து எந்திரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவரை வந்து விளையாட விட்டாச்சு. அவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி வர சொல்லியிருந்தோம். அவர் வந்து வாக்கிங் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம படையல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலேயுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிருஷ்ணனே வந்து சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து அவன் வாயில் வச்சு கீழே சிந்தி அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தான். மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸு, அப்புறம் சாம்பார், அது கூட வந்து கேரட் பொரியல், அப்பளம் பொரிச்சிருந்தேன். ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாமுனே சாப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பாயாசம் எதுவும் வேண்டாம், அதான் குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கோமே அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்பவே சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தியை வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க? உங்கள் வீட்டு குழந்தைக்கு வந்து நீங்கள் ராதை வேஷம் போட்டிங்களா, கிருஷ்ணன் வேஷம் போட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.